ஓகே. சோ இன்னைக்கு நம்ம வந்து Airbnbல கேட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோம். சோ இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எம்ப்ளாயி டீடைல்ஸ் குடுக்குறாங்க. சோ எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், சேல்ஸ் அமவுண்ட். ஒவ்வொரு எம்ப்ளாயியும் எவ்ளோ சேல் பண்ணியிருக்காங்கங்கிறத வச்சு, அவங்க அந்த எம்ப்ளாயிய 4 குரூப்பா பிரிக்க சொல்றாங்க. இவங்கலாம் ஹைலி பெர்ஃபார்மர், இவங்கலாம் லோ பெர்ஃபார்மர், இவங்கலாம் மிடில் பெர்ஃபார்மர், இவங்கலாம் புவர் பெர்ஃபார்மர்ன்னு சொல்லி. எதுக்குன்னா ஒரு மேனேஜர் வந்து அத ஏன் பிரிக்க சொல்றாரு அப்படின்னா, மேபி அவர் வந்து புரமோஷன் குடுக்கலாம், இல்ல வந்து இன்கிரிமென்ட் குடுக்கலாம். சோ இத நான் பிரிக்கணும். எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறது தான். சோ இதுக்கு நான் விண்டோ ஃபங்ஷன் யூஸ் பண்ண போறேன். சோ ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்சர்ட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணியாச்சு. விண்டோ ஃபங்ஷன்ல என்டெயில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ண போறேன். ஸோ என்டெயில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கம்ப்ளீட் டேட்டால அந்த டேபிள்ல இருக்கிற டேட்டாவ குரூப்பாவோ, இல்ல பக்கெட்டாவோ, இல்ல செக்மென்ட்டாவோ பிரிக்கும். இதெல்லாம் ஒரே மீனிங் தான். குரூப், பக்கெட், செக்மென்ட் அது பிரிக்கும். ஓகேங்களா? எத பேஸ் பண்ணி அப்படின்னா, இங்க பாருங்க நான் விண்டோ குடுக்குறேன். அதாவது ஆர்டர் பை சேல்ஸ் அமவுண்ட்ட பேஸ் பண்ணி, அதுவும் டிசெண்டிங் ஆர்டர்ல பேஸ் பண்ணி என்னத பிரி. எத்தனையா பிரிக்கணும்? 4 குரூப்பா பிரி அப்படின்னு சொல்றேன். அப்ப இது என்ன பண்ணும்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் ரோ எத்தனைன்னு பார்க்கும். ஈக்குவலா டிவைட் பண்ண தாங்க இது ட்ரை பண்ணும். ஆனா, இது எப்படி அது பிரிக்குதுங்கிறத இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்ப இந்த கோட நான் ரன் பண்ணேன்னா, எனக்கு இங்க பாருங்க எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், சேல்ஸ் அமவுண்ட், பெர்ஃபார்மர் குரூப் வந்துருச்சு. அதாவது 11,000 சம்பாரிச்சு குடுத்தாரு. இவரு தான் ஹையஸ்ட். சோ அவரு ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ல வராரு. அடுத்து 10,000 சம்பாரிச்சு குடுத்தவரும் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ல தான் வராரு. அடுத்து 9,500 குடுத்தவரும் ஃபர்ஸ்ட்ல தான் வராரு. அதே மாரி தான் அடுத்து 2லயும் 3 ரெக்கார்ட் இருக்கு. ஆனா, இங்க பாருங்க 3வது பெர்ஃபார்மர்ல 2 பேர் தான் இருக்காங்க. அதே மாரி 4வது பெர்ஃபார்மர்லயும் 2 பேர் தான் இருக்காங்க. நீங்க கேட்கலாம், அது எப்படி 2லயும் 1லயும் மட்டும் 3, 3 வருது அப்படின்னு. ஏன்னா, அது பார்க்கும் 9500 எதுல ஃபிட் இன் பண்ண முடியும். ஆனா 4 குரூப்பா வேற தான் பிரிக்கணும். அப்ப நான் எப்படி பிரிக்கிறது அப்படின்னு பார்க்கும். அப்போ 9500க்கும் 10,000க்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. ரூ. 500 தான் டிஃபரன்ஸ்ன்னு அத ஃபர்ஸ்ட்லயே வச்சிருது. அதே மாரி தான் இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன் 8,500 வந்து ஃபர்ஸ்ட்ல வரலன்னா 10,000 அதாவது கடைசியா 10,000க்கும் 8,500க்கும் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல 9,500க்கும் 8,500க்குமே பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ரூ. 1000. சோ அதனால அது வந்து ஃபர்ஸ்ட்ல வரல. அதே மாரி தான் 2வதுக்கும் அதே ஸ்டோரி தான். சோ என்டெயில் யூஸ் பண்ற மூலியமா நீங்க உங்க டேட்டாவ குரூப்ஸா பிரிக்கலாம். அத குரூப்ப எத பேஸ் பண்ணி பிரிக்கலாம் அப்படிங்கிறத நீங்க விண்டோ ஃபங்ஷன்ல சொல்லலாம். இங்க நான் சேல்ஸ் அமவுண்ட் சொல்லியிருக்கேன். நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம். சோ அவ்வளவுதாங்க SQL. இந்த மாரி ஈஸியா சொல்லிக் குடுக்கறதுக்கு நான் இருக்கேன். இல்ல நாங்க இருக்கோம். சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சோ நிலாவ உள்ள கொண்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால தான் கொண்டு வந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. பை பை. பாய் சிலு. பை பை. பாய்.